श्लोका नंबर 26 कामक्रोधवियुक्तानां यतीनां यतचेतसाम् अभितो ब्रह्मनिर्वाणम् वर्तते विदितात्मनाम्. ஸோ போன ஸ்லோகத்தில் என்ன ஐடியா சொன்னாரோ அதையே இங்கே மறுபடியும் ஒரு கிளாரிட்டி பர்பஸுக்காக கிருஷ்ணர் எம்ஃபசைஸ் பண்ணுறார். இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பற்றி சொல்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறார்? காமக்ரோத வியுக்தானாம். காமஹா அப்படின்னா டிசையர், எதையாவது நான் இப்போது அடையணும் அப்படின்ற ஆசை, அது காமஹா. குரோதகான என்ன அர்த்தம்? அடையிறப்போ ஏதாவது ஆப்ஸ்டக்கிள் ஏற்பட்டதுன்னா அதனால நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு பேர் கோபம். இல்லைன்னா அந்த பொருள் என்கிட்டேருந்து போக போகிறது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கோபமானது ஏற்படும். ஸோ கோபம், அப்புறம் காமம். ஸோ காமஹா இருந்தால் நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன ஏற்படும்னா அது குரோதத்துக்கு லீட் பண்ணும். நம்ம இதை எங்கே பார்த்துருக்கோம்? 3rd சாப்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக நாம் இதை பார்த்தோம். என்ன ஸ்லோகத்தில் பார்த்தோம்? காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹ. வெரி குட். ஸோ எப்படி இந்த காமத்தையும் குரோதத்தையும் மேனேஜ் பண்ணுறது? பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் வேதாந்தா தெரிஞ்சதுன்னா நம்மளால் இதை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். என்னது? என்னுடைய ஹாப்பினஸ் இருக்குல்ல, என்னுடைய சந்தோஷம் என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு எனக்கு சந்தோஷம் ஏற்படுறது இல்லை. ஆனால் நான் யாரா இருக்கேன் அப்படிங்கிறதை பொறுத்து தான் ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிற பொசஷனில் இல்லாமல் நான் யாராக இருக்கேன், அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆனது இருக்கணும். இது புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த அக்விசிஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கேன், என்னது அது? யோக க்ஷேம. அதுக்கு நிறைய எஃபர்ட் இப்போ போடுறோம்ல, வேஸ்ட்டாக அதுக்கு போடுற எஃபர்ட்டை இப்போ என்ன பண்ணுவோம்? குறைச்சின்றோம். அப்போ எஃபர்ட்டெல்லாம் இப்போ எங்கே போடுவோம்? நாலேஜ் அடையிறதுக்கு அந்த எஃபர்ட்டையெல்லாம் நாம் போடுவோம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அக்வயர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நாம் போட்டாகணும். ஸோ அதனால் அதுக்கே டைம் போயிடுதுன்னா இந்த ஜன்மாவை நாம் வேஸ்ட் பண்ணிடுவோம். யோகக்ஷேமம் வகாமியகம். பகவான் சொல்கிறார், நான் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துக்கிறேன். அந்த டைமில் நீ என்ன பண்ணணும்? நீ என்னை பார் அப்படின்னு சொல்கிறார். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நீ உன் டைமை போடு, டைமை ஸ்பெண்ட் பண்ணு, நான் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ காமக்ரோத மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ காமக்ரோத வியுக்தானம்னா அதுலேருந்து வெளியில் வருது அப்படின்னு அர்த்தம். யதச்சேதசாம். யார் ஒருத்தர் தன்னோட மைண்டை ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு இருக்காளோ, யாரால் தன்னோட மைண்டை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியறதோ, யதம் சேதா அந்தக்கரணம் ஏஷாம் தே யதச்சேதசா. இப்போ மைண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? அந்தக்கரணம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே இருக்குது. மொத்த நம்மளுடைய ட்ராவலே எதை பொறுத்து இருக்குன்னா அந்த அந்தக்கரணத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போ அந்த அந்தக்கரணத்தை எப்படி நாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அப்போ அதை நாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். ஃபோக்கஸ்டாக நம்மளுடைய அந்தக்கரணம் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ப்ராப்பராக ட்ராவல் பண்ண முடியாது. ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி என்ன குவாலிஃபிகேஷன்? அது ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி சமாதானம், சமாதி ஷட்க சம்பத்தி இருக்குல்ல, அது எல்லாமே இருக்கணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல சமாதானம் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ என்னுடைய எல்லா ஆர்கன்ஸும் கோஆப்ரேட்
பண்ணணும். அப்போ தான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஆர்கனைஸ்டு பர்சனாலிட்டி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன, யதீனாம். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பர்சன் என்னவா ஆகிறார், யதியா ஆகிறார். லிட்ரல் மீனிங் யதி அப்படின்னு சொன்னால் சந்நியாசி அப்படின்னு அர்த்தம். இப்போ சந்நியாசி எதுக்கு ஆகிறா? ஜென்ரலாக சந்நியாச ஆசிரமம் அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வேதாந்தம் படிக்கிறதுக்காக தான் சந்நியாச ஆசிரமமே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல், ஆப்ஸ்டிக்கிளும் இல்லாமல் வேதாந்தத்தை படிக்கணுங்கிறதுக்காக தான் சந்நியாச ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சன்னியாசிக்கு வந்து நோ டியூட்டிஸ். அதனால தான் பிரம்மச்சாரிக்கும் நோ டியூட்டி, சன்னியாசிக்கும் வந்து எந்த டியூட்டியும் இல்லை. அப்போ சன்னியாசியோட வேலையே வேதாந்தம் படிக்கிறது. அப்போது யாரெல்லாம் சின்சியராக கமிட்டடாக வேதாந்தம் படிக்கிறோமோ எல்லாரும் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் எப்படி இருக்கும், சந்நியாசியாக தான் இருக்கும். அதனால் அந்த டைமுக்கு மட்டும் நாம் எல்லாரும் நம்மளை எப்படி கூப்பிட்டுக்கலாம், யதி அப்படின்னு வந்து நாம் வந்து கூப்பிட்டுக்கலாம். இப்போ இங்கே யதி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் ஒரு ஆக்டிவிட்டியாக இந்த கிளாஸ் கேட்குற விஷயத்தையும் பண்ணுறோம். இங்கே சாஸ்திரம் சொல்கிறது, இந்த கிளாஸ் கேட்குறதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்குறியான்னு பாரு. உன்னால் பாக்கி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு எனக்கு வந்து இந்த கிளாஸ் கேட்குற விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு உன் மனசுக்கு பட்டுதுன்னா அதுக்கு நீ எஃபர்ட் போட்டேன்னா உன்னை வந்து நீனே யதி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ யார் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாளோ அவளை வந்து யதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து விதிதாத்மானஹா. சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக நாம் வந்து இப்போ வேதாந்தம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு டீச்சர்கிட்ட போய் லெங்த் ஆஃப் டைமுக்கு வேதாந்தம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா என்ன, ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த யதி இப்போ என்னவா ஆவார்? அந்த யதிக்கு என்ன கிடைக்கிறது ஆஃப்டர் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி? கிளியர் நாலேஜ் அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. விதிதாத்மா அப்படின்னா கிளியர் நாலேஜ் இருக்கிற பர்சன். விதிதா ஆத்மா ஏன சக விதிதாத்மா. இந்த நாலேஜ்னால அவளுக்கு என்ன கிடைக்கிறது? பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே. பிரம்மனோட ஐக்கியம் ஆகிறார்கள். அகெயின் இது வந்து ஒரு அறிவில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், காக்னிட்டிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எனக்கும் பிரம்மனுக்கும் ஆக்சுவலாக வந்து டிஸ்டன்ஸே கிடையவே கிடையாது. அப்போது இந்த மர்ஜர் இருக்குல்ல, அது வந்து காக்னிட்டிவாக நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதனால் என்ன சொல்கிறாருங்க, நீ வந்து இந்த உடம்போடு இருக்கிறதுக்கு முன்னாடியும் ஐக்கியம்தான், உடம்பு போனதுக்கு அப்புறமும் ஐக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறார். மரணாத் பூர்வம் அப்படி ஐக்கியம், மரணாத் அனந்தரம் அப்படி ஐக்கியம். இப்போ மரணத்துக்கு முன்னாடி பாடியோடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஜீவன் முக்திகின்னு சொல்கிறோம். அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் பாடியோடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் வேதாந்தத்தில் ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் கொடுப்பா. என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பா? இந்த மர்ஜர் புரிய வைக்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பா? பானை எக்ஸாம்பிள் தான் கொடுப்பா. இப்போ ஒரு பானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பானை வந்து பானைக்கு வெளியில் என்ன இருக்குது? ஸ்பேஸ் இருக்குது. பானைக்குள்ளே என்ன இருக்குது? பாட் ஸ்பேஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த பானை உடஞ்சுது அப்படின்னு சொன்னால் இந்த பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசமும் பானைக்கு வெளியில் இருக்கிற ஆகாசமும் எப்படி மர்ஜ் ஆகும்? மர்ஜ் ஆகிறதா? மெர்ஜர் அப்படின்னு ஒன்று ஆக்சுவலாக இங்கே இல்லவே இல்லை. ஏன்னா ஆகாசம் வந்து ஏக்கம், இன்டிவிசிபிள். பானை வரத்துக்கு முன்னாடியும் ஆகாசம் ஏக்கம், இன்டிவிசிபிள். பானை வந்ததுக்கு அப்புறமும் ஆகாசம் ஏக்கம், இன்டிவிசிபிள். பானை உடஞ்சி போச்சுன்னா உள்ளே இருக்கிற பானை ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் இருக்கிற ஸ்பேஸோட ஐக்கியமாகுமா? அந்த மாதிரி
இந்த ஞானிக்கு ஞானம் வந்த உடனே தேகம் இவனை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஐக்கியம் ஆகிறது அப்படின்னா இந்த ஜோதியில் ஐக்கியம் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம் இமேஜின் பண்ணக்கூடாது. ஏன்னா சைத்தன்யம் வந்து ஏகம், அதுக்கப்புறம் அது என்னது இன்டிவிசிபிள். அதை வந்து டிவைடெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஏகம் இன்டிவிசிபிள் கான்ஷியஸ்னஸ். என்னோட பாடி இருந்தாலும் நான் ஏகம் இன்டிவிசிபிள் கான்ஷியஸ்னஸ் தான். இந்த பாடி இல்லைனாலும் நான் ஏகம் இன்டிவிசிபிள் கான்ஷியஸ்னஸ் தான். நான் இந்த உடம்பை இறந்து போனதுக்கு அப்புறம் கூட நான் ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் தானே. உடம்போடு இருக்கும்போதும் நான் ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் என்ன சொல்கிறோம், அதை சும்மா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக பாடி இருக்கும்போது ஜீவன் முக்தி, பாடி போனதுக்கப்புறம் விதேக முக்தி அப்படின்னு. யாருக்காக இதெல்லாம் சொல்கிறா? யார் வந்து கிளாஸ்க்கே வரமாட்டேன்னு சொல்கிறாளோ அவளெல்லாம் கிளாஸுக்கு வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாஸ்திரம் வந்து யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஆக்சுவலாக ஜீவன் முக்தி விதேக முக்தியில் ஞானியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா அது எதுவும் இல்லை.